வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறந்தாச்சு. இப்போது நம்ம டெய்லி என்ன செஞ்சு கொடுக்கறதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. அதை விட பிரச்சனை அவங்க சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வரும்போது இருக்குது. அதனால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக உங்கள் லஞ்ச் பாக்ஸ் க்ளீன் ஆகிடும். வரும்போது ஒன்றுமே வராது. அதோடு இல்லாமல் இது ப்ரோட்டீன் சத்து ரொம்ப நிறைஞ்சது. நம்ம பால் குடிக்கலன்னு கவலையே பட வேண்டாம். இதுக்கு நான் ஒரு வாணலி சூடாக்கி அதில் 4 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு, இப்படியே செய்யுங்க. 2 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நம்ம நெய் பற்றி கவலைப்பட தேவையில்லை. பெரியவங்களே இப்போ நிறைய நெய் சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் தாராளமாக நெய் சேர்த்துங்க. நெய் சேர்த்து அதில் நாம் சீரகம் போட்டு நல்லா வாசனை வர வெடிக்க விட்டு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக அரிஞ்சு அது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்க்குறதா இருந்தால் இதை நீங்கள் சேர்க்காமல் கூட விட்டுறலாம். அது கூட இப்போது நம்ம அதை நல்லா வதக்கிட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி நம்ம அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இதில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையானா சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு நாம் இப்போது இதில் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுங்க. இது நல்லா சுருண்டு வரலும் மூடி வச்சு வேக விடலாம். நல்லா மசிகிற வரலும் அழுத்தி மசிச்சு விட்டு நல்லா வேக விடுங்க. பன்னீர் அப்படியே தான் உதுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், தண்ணியோடு தான் இருக்கணும். ரொம்ப வடிகட்டி அதை பண்ணி ட்ரை ஆக்க வேண்டாம். சாஃப்டாக இருக்காது, வரப்பாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியோடு வடிகட்டி அப்படியே உதுத்து போடலாம். பால் திரிஞ்சதுமே அதை அழுத்தி வடிகட்டி அப்படியே சேர்த்தாலே போதும். நல்லா சாஃப்டாக இதோடு சேர்ந்த மாதிரி கலவை நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சப்பாத்தி உள்ளார வைக்கும்போது சக்கு சக்குன்னு ஹார்டாக கிடைக்காது, சாஃப்டாக இருக்கும். பழைய பன்னீராக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் வெந்நீரில் விட்டு உதுத்து போடுங்க. கடைசியாக நாம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க, போதும். நம்ம கொத்தமல்லி தூள் தூவி இறக்கி ஆற வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம இதை ஆற விட்டுடலாம். மாவை அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ முன்னாடியே கொஞ்சம் பாலும் நெய்யும் சேர்த்து நல்லா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தளரவே இருக்கட்டும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். அது போல் ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு பிச்சுக்காமல் இருக்கும். இப்போ நான் மாவை இதை போல் ஒரு தட்டோட, பெரிய தட்டோட பின்பக்கத்தில் தான் சப்பாத்தி ஆகிட்ருக்கேன். வட்டமாலாம் இடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. போல் அன்னீவனாக கூட இருக்கலாம். இப்போது அதில் இந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு தேவையான அளவு ஃபில் பண்ணி நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி மடிங்க. அழகாக ஸ்கொயராக மடிக்க வரும். நீங்கள் எவ்வளோ தான் அன்னீவனாக சப்பாத்தி இருந்தாலும் அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகாக உங்களுக்கு பாக்கெட் வந்துடும். இதை போலயே கீழே ஃபோல்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு உள்ளார. அப்புறம் மேல் 2 பக்கத்தையும் இழுத்து மூடினீங்கன்னா உங்கள் பாக்கெட்டு ஸ்டஃப்டாக ரெடி ஆகிடும்.
ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு நீங்கள் பாக்கெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நெய் விட்டு விட்டு திருப்பி போட்டு நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு நல்லா நெய் விட்டு பொரித்து எடுங்க. நெய் விட்டு சுட்டு எடுத்தாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போலயே செஞ்சு கொடுங்க. நீங்கள் என்ன வேணாலும் விட்டுக்கலாம். ஆனால் மிதமான தீயிலையே வச்சு நல்லா சுட்டு எடுங்க. திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் நெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக உள்ளெல்லாம் வேகணும். நம்ம மடிச்சிருக்கோம், அது நல்லா வேகிற அளவுக்கு நெய் விட்டு சுட்டு எடுங்க. அழகான பொன்னிறம் வர அளவுக்கு இதை சுட்டு எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து அனுப்புங்க. எல்லா குழந்தைங்களோடும் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது பத்தாம் பண்ணும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது சாப்பிடும்போது ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு பால் தான் குடிக்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்துறதை விட இதை மாதிரி பன்னீரை வச்சு ஸ்டஃபிங் பண்ணி சப்பாத்தி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சோன்னா டிஃபன் பாக்ஸும் காலியாகும், வயிறும் ரொம்ப, அதே சமயம் ப்ரோட்டீனும் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் இதையே வட்டமாகவும் போட்டுக்கலாம். போல் வட்டமாக தேய்ச்சிட்டு நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி இன்னொரு சப்பாத்தியால் இழுத்து 4 பக்கமும் மூடினீங்கன்னா, வட்டமாக மூடி விட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டமான சப்பாத்தி கிடச்சிடும். நீங்கள் எந்த விதத்தில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். எவ்வளோ ஸ்டஃபிங் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஸ்டஃபிங் வைங்க. காரம், உப்பு இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தான். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது 3/4 லஞ்சு பேக்கே பண்ணுங்கள். மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால வயசானவங்களுக்கு இது ராத்திரியில் அவ்வளோ சூட்டபிள் கிடையாது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதோடு நாம் எந்த சைட் டிஷ்ஷும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே உப்பு, காரம், புளிப்பு அத்தனை டேஸ்ட்டும் வந்துடுறதுனால நல்ல மணமாக இருக்கும். இப்போது நம்ம இதை வட்டமான சப்பாத்தியை பாருங்கள், இப்படி செஞ்சுட்டு கீழே இருக்க சப்பாத்தியை இழுத்து இழுத்து மூடிடுறோம். அதனால் பிரிஞ்சு வராது, ஸ்டஃபிங் வெளியில் வராது. நல்லா இழுத்து மூடி நம்ம சுட்டு எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட சப்பாத்தி நின்றுக்கும், வெளியில் வராது. இதுக்கு நம்ம 2 சப்பாத்தி ஆட் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு சப்பாத்தி வச்சு ஃபில்லிங் வச்சு அது மேலே ஒரு சப்பாத்தி போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு நான் வெங்காயத்தை வட்ட வட்டமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை உதுத்து எடுத்து ஒரு சைட் டிஷ் செஞ்சுருக்கேன். இது எங்கள் பையன் சொல்லி கொடுத்தது தான். நார்த் இந்தியாவில் கண்டிப்பாக இது வைக்கிறாங்க. வட்ட வட்டமாக பிரித்து எடுத்த வில்லையில் கொஞ்சம் உப்பும் எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டுடுங்க. அவ்வளோதான், அந்த சைட் டிஷ் ரெடி. இதோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஆனால் அது போல் செஞ்சு அதையும் அது கூட வெறும் தயிர், நீங்கள் அதில் பூந்தி வேணாலும் போடலாம், கேரட் வேணாலும் அரிஞ்சு போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் தயிர் தான் வச்சுருக்கேன். இதில் எதை தொட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி வட்ட வட்டமான வெங்காயத்து மேலே உப்பு தூவிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டிங்கன்னா அது அப்படியே சும்மாவே சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோடு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைன் தயிர் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், கண்ணுக்கும் நாக்குக்கும் சுவையான நம்ம பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புட்டு எடுக்கும்போதே அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாலும் நெய்யும் சேர்ந்துருக்கிறதுனால மாவில் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.